வணக்கம். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதமானது பிறக்க இருக்கு. மார்கழி மாதம் அப்படின்னதுமே எல்லாரும் காலையில் சீக்கிரமாக எழுந்து விளக்கேற்றி வைக்கக்கூடிய மாதமாக மட்டுமே பார்க்குறாங்க. ஆனால் மார்கழி அப்படிங்கிறது நம்மளுடைய மனசை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மாதம், அகங்காரத்தை குறைக்கக்கூடிய ஒரு மாதம், சத்தத்தை குறைச்சு சாந்தத்தை அதிகரிக்கக்கூடிய மாதம். இந்த மாதம் தேவர்களுடைய காலத்தில் பிரம்ம முகூர்த்தமாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த மாதத்தில் காலை நேர வழிபாடு அப்படிங்கிறது சொல்லப்படுது. மார்கழி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா திருமால், ஆண்டாள், சிவன் இவங்களுடைய அருள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கு. ஆனால் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது மட்டுமே போதாது. இந்த மாதம் நம்ம நல்ல பழக்கங்களை ஏற்படுத்திக்கணும், நம்மளுடைய கோபத்தை குறைக்கணும், நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கணும். அதனால இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம எல்லாருமே சேர்ந்து மார்கழி மாசத்துடைய உண்மையான அர்த்தத்தையும் எளிய வழிபாடு முறைகளையும் நம்ம தினம் தினம் ஒரு பதிவாக பார்க்க போறோம். விளம்பரம் கிடையாது, அலங்காரம் கிடையாது, எளிய பக்தி மட்டும்தான் இருக்கும். மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனமாற்றத்திற்கான மாதம். அதனால இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் மார்கழி மாசத்துடைய சிறப்புகள் பற்றியும் மார்கழி மாசத்துல முக்கியமான விரத தினங்கள் என்னன்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றியும் முதல் பதிவு நான் கொடுத்துட்டேன். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த ஷார்ட்ஸ் டைட்டிலுக்கு மேலே இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அடுத்த பதிவில் நம்ம மார்கழி மாதம் எதனால புனித மாதமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.